லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க பாரு, கையெழுத்து போடுன்னு சொல்றேன். என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? என்னால கையெழுத்து போட முடியாது. உங்களால என்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கோங்க. ச்சே, என்ன வளர்த்து வச்சிருக்காங்களோ உன்னை. கொஞ்சம் கூட மரியாதை தெரியல உனக்கு? அவ்வளவு தூரம் நான் சொல்றேன், என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல இல்லன்னு நீ கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க என்னவோ. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல என் பையனுக்கு கல்யாணம். அவன் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டும் போது அவன் மேல எந்த கேஸும் இருக்க கூடாதுன்னு தான் உன்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி இதை நான் எப்படி சரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். பையன் மேல கேஸ் இருக்க கூடாதுன்னா பையன் ரவுடித்தனம் பண்ணாம இருக்கணும். பையன் ஊரெல்லாம் ரவுடித்தனம் பண்ணுவானா? அம்மா வீடு வீடா வந்து கையெழுத்து வாங்குவாங்களாம். நல்ல குடும்பம். இங்க பாரு, என் குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தான்னு வெச்சுக்கோ, நல்லா இருக்காது. அம்மா 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 அம்மா, என்னம்மா இது? வீடு வரைக்கும் வந்துட்டு இங்கேயே நிக்கிறீங்க, உள்ள வாங்க நீங்க. மீனாட்சி, ஏன் இவள மாதிரி ஆளெல்லாம் வேலைக்கு வச்சிட்டு இருக்க? இவளை பத்தி உனக்கு சரியா தெரியல மீனாட்சி. இவளுக்கு வாய்க்காது வரையும் நீளம். அம்மா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை தாயி. ஆனா என்ன மன்னிச்சிருங்க, அவ என் 2வது பொண்ணு. இவ ஓ பொண்ணா? ஹலோ, எனக்காவது வாய் நீளம், உங்க பையனுக்கு கை நீளம். அதான் ஊர்ல அடிதடின்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏய், ஆமா ஆமா, நான் பேசிக்கிறேம்மா. சக்தி, என்ன பேசுற நீ? யார்கிட்ட பேசுறேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. யாருன்னு நினைக்கிற அந்த அம்மாவை? ரங்கநாயகி அம்மா இல்லைன்னா இந்த மண்ணுல இப்ப மிதிக்கிற இந்த மண்ணு இங்க நின்று இருக்க முடியாது. நீ இந்த வீடு நம்மளோட தான் இருந்திருக்காது. அவ கிடக்குற. சொல்லுங்கம்மா. என்னால அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுமா. பாய மூடு சக்தி. இங்க நிக்கிறது ரங்கநாயகி அம்மா. நிச்சயமா நீதான் ஏதோ தப்பு தப்பா நினைச்சிருந்திருப்ப. இந்த அம்மாவோட பையன் கண்டிப்பா அவர் ரவுடியா இருந்திருக்கவே முடியாது. அம்மா, நீ நினைக்கிற மாதிரி. போய மூடிக்கிட்டு சொன்னதை செய். அம்மா, கொடுங்கம்மா அந்த பேப்பரை. கோதண்டம் போடு. புடி. போடு. இந்தங்கம்மா, இந்தங்க. மீனாட்சி, திரும்பவும் நீ பெரிய மனுஷின்னு நிரூபிச்சிட்ட. அம்மா, இது சம்பந்தமா நானே உங்க வீட்டுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் விஷயமா பேசணும்னு இருந்தேம்மா. ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. அதெல்லாம் வேண்டாம். நீயே மீனாட்சி மன்னிப்பெல்லாம் கேக்குற? பாத்தியா உங்க அம்மா எப்படி பேசுறாங்கன்னு? இவங்க முகத்துக்காக தான் நான் உன்னை சும்மா விடுறேன். வக்கீல் சொன்னாரு, உன் பொண்ணுக்கும் கொஞ்சம் நல்ல கல்யாணம்னு. என் பையனுக்கு கூட இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் மீனாட்சி. அப்படி அம்மா, ரொம்ப சந்தோஷம். அம்மா வாங்கம்மா, உள்ள வந்து ஒரு வாய் காப்பி குடிச்சிட்டு போங்களேம்மா. வாங்கம்மா, வாங்க. நீங்களும் வாங்க ஐயா. உள்ள வா. வாங்கம்மா, உள்ள வந்து உட்காருங்க. உட்காருங்கம்மா, இதை வந்துடுறேன். இந்தாங்கம்மா, தண்ணி குடிங்க. சரி மீனாட்சி, நான் என் பையனை கூட்டிட்டு வராம போயிட்டேன். இருந்திருந்தா உன்கிட்ட சொல்லி அவனை ஆசீர்வாதம் பண்ண சொல்லியிருப்பேன். ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? நான் அவ்வளவு பெரிய ஆளா? இருக்கட்டும்மா, எங்க மெஸ்ஸுக்கு இன்னொரு நாள் தம்பியை கூட்டிட்டு வாங்கம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வயசுலயும் மனசுலயும் நீ எப்பவுமே பெரிய. நல்லா இருக்கணும். அம்மா, என்னமோ தெரியல,
கொஞ்ச நாளாவே என் மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்கு. ஆனா இப்ப நீங்க உங்க வாயால ஆசீர்வாதம் பண்ணி பேசுனீங்க பாருங்க. உங்க வாய் முகூர்த்தம் பலிச்சு நீங்க சொன்னதெல்லாம் நடக்கட்டுமா? இங்க வரும்போது அவ்வளவு கோவமா வந்த மீனாட்சி, ஆனா இப்போ ஒரு நொடியில எல்லாமே மாறிடுச்சுல்ல. கோதண்டம், அம்மா கார்ல புடவை இருக்கு, எடுத்துட்டு வாங்க. இதை எடுத்துட்டு வரேன். அம்மா இதெல்லாம் எதுக்குமா? உங்க ஆசீர்வாதமே போதும். நீ பேசின விதம், நீ நடந்துகிட்ட விதம் என் மனசே அப்படியே நிறைஞ்சிருச்சு மீனாட்சி. பொண்ணுக்கு கல்யாணம்னு வேற சொன்னேன், அவ என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வேற வாங்கியிருக்கா. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்டா இருக்கட்டும். கொண்டு வந்துட்டீங்களா? வாமா. சக்தி, அம்மாவோட ஆசீர்வாதம் நினைச்சா கூட கிடைக்காது. இது ஒரு பெரிய பாக்கியம். போ வாங்கிக்கோ. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்கம்மா. அம்மா நில்லு. இப்போ எதுக்கு நீ அவங்க கால்ல விழ சொன்ன? பேசறா. அவங்க பெரியவங்க, அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா நல்லதுன்னு சொன்னேன். இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? அம்மா, என் மேல தப்பே இல்லம்மா. நான் பொய் கேஸ் எல்லாம் கொடுக்கல. அன்னில இருந்து அவங்க நான் பொய் கேஸ் கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாந்தக்கா சொன்னதுனாலதான் நான் போய் கம்ப்ளைண்டே கொடுத்தேன். அந்த அம்மா பையன் சாந்தக்கா புருஷனை போட்டு அடிச்சிருக்கான். நிறுத்து சக்தி, உனக்கு உண்மை என்னன்னு தெரியாது. என்னம்மா உண்மை? என்னம்மா? சாந்தாவும் அன்னைக்கு உங்ககிட்ட பொய் சொல்லிருக்கா. உங்க அப்பா கொடுத்த பணம் 10 லட்சம் தொலைஞ்சு போச்சுன்னு பஞ்சாயத்து வரைக்கும் போனோம்ல, அந்த பணத்தை திருடிட்டு போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் நானும் யமுனாவும் புகார் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். அவ்வளவுதான். என்னம்மா சொல்ற? ஆமா சக்தி. உங்களதோ சின்ன மெஸ், உனக்கு 3 பொண்ணுங்க, நீ தனி ஆளு. 10 லட்சம் திருடு போயிருச்சுன்னு சொன்னா நீ மெஸ் நடத்துறியா இல்ல பொண்ணுங்களை வச்சு வேற ஏதாவது? உழைக்கிறதுக்கு வேற வழியே இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? நெருப்பு, நெருப்புதான் எங்க கடவுள். மீனாட்சி அம்மா வந்தப்போ ரொம்ப அசிங்கமா பேசி அனுப்பிட்டாருமா. ஸ்டேஷனுக்கெல்லாம் போற ஆள் நீ இல்லையே, ஏமா போன? எனக்காக தான் போனாங்க. அம்மா குடிச்சிட்டு வந்து அடிச்சிருந்தானா நானே அவன் கையை முறிச்சு வச்சிருந்திருப்பேனே. அதை விட்டுட்டு அந்த வட்டி ரங்கநாயகிட்ட கடனை வாங்கி தொலைச்சுட்டான். அவ சும்மா இருப்பாளா? அவன் அவனை விட்டு சேட்டை பண்ண வச்சுட்டா. வீட்டுல வந்து எல்லா பொருளையும் எடுத்து சதறி போட்டுவிட்டான். அதனாலதான் நான் அக்கா கிட்ட வந்து ஓன அழுதேனா, அக்கா எனக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துச்சு. சொல்லுக்கா. அன்னைக்கு இருந்த நிலைமையில சாந்தா ஏதோ வாய்க்கு வந்ததை உளறிட்டா. பாவம், அவ பொய் சொல்லணும்னு கூட சொல்லல. ஏதாவது சொல்லி உன்னை சமாதானப்படுத்தணுமேன்னு சொல்லிருக்கா. அதை இவ்ளோ பெரிய பூதாகாரமாக்கி நீ என்னடான்னா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் எங்க யாருக்கும் தெரியாம கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பையனை தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்ட. அப்படின்னா அந்த அம்மா பையன் சாந்தக்கா புருஷன் அடிக்கலையா? அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை. என்னம்மா சொல்ற? ஏதோ பெரிய பெரிய கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இல்லாதது பொல்லாததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அந்த பையனை கம்ப்ளைண்ட்ங்கிற பேர்ல தெருவுக்கு இழுத்துட்டேன். என்னம்மா இவ்வளவு நடந்திருக்கு? என்கிட்ட சொல்றது இல்லையா? எங்கடி சொல்ல விட்டியா நீ? அந்த அம்மா பேரை எடுத்தாலே வீட்டு உச்சியில நின்னுட்டு தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கே. இருந்தாலும் அப்படி சொல்ற மாதிரியா நம்ம வீடு இருக்கு? இடி மேல இடி. நான் அதைத்தான் பாப்பேனா இல்ல இதத்தான் பாப்பேனா? ரங்கநாயகி அம்மா வீடு விஷயமா பாப்பேனா? அதுக்காக இந்த அம்மாவோட பையன் நல்லவன் ஆயிட மாட்டான். ஊரே சொல்லுது அவனை பத்தி. அப்படிப்பட்டவனோட அந்த அம்மா கால்ல நான் விழணுமா? சக்தி, நம்ம வீட்டை அழிச்சுக்கிட்டு இருக்கிற சூறாவளிக்கு முன்னால இது ஒரு விஷயமா? சரி, இந்த புடவையை என்ன பண்றது? வாய மூடு. இதுக்கு மேல வர வர உனக்கு பெரியவங்க சின்னவங்க இது எதுவுமே இல்லாம போகுது. நீ செஞ்ச காரியங்கள்லாம் தெரிஞ்சும் கூட நல்ல மனசோட உன்னை ஆசீர்வாதம் பண்ணி இந்த புடவைய உன் கையில வச்சிருக்காங்க.
அந்த ஒரு நல்ல எண்ணத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியாது? அம்மா என்ன ஏய் என்ன இது புடவை மாதிரி இருக்கு? ஓ, வாவ் செம்மையா இருக்குக்கா. எப்படியும் 1,00,000க்கு மேல இருக்கும்ல? என்னடி சொல்ற? ஆமாமா, ரொம்ப காஸ்ட்லியான புடவை மாதிரி தான் இருக்கு. துர்கா, ரங்கநாயகி ரங்கநாயகி அம்மா கொடுத்திருக்காங்க, அவளை ஆசீர்வாதம் பண்ணி. அந்த அம்மா மனசு யாருக்கு வரும்? நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பார்க்காம கொடுத்து நிறைஞ்ச மனசோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த மனசுக்கு என்னம்மா சொல்றது? ஏதோ ஒரு நல்ல விஷயம் கூடி வரப்போகுதுன்னு அத கொஞ்சமாவது என் மனசுல நிக்க விடு சக்தி. இவளுக்கெல்லாம் ஒண்ணும் புரியாது. அக்கா இது புடி. கொடு, நான் சாமி கிட்ட வச்சு பீரோல வைக்கிறேன். அக்கா என்ன யோசிக்கிற? இல்ல துர்கா, கண்டிப்பா அந்த அம்மாவோட பையன் ரவுடி தான். அவனை பத்தி நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அதுக்கு என்னக்கா? அப்படிப்பட்ட ஒருத்தனோட அம்மா கொடுத்த புடவை எனக்கு தேவையே இல்ல. அது நம்ம வீட்லயே இருக்க கூடாது. அவங்களா வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போனதுக்கா, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. இல்லடி, எனக்கு நல்லா தெரியும். சாந்தாக்கா புருஷனை அவன் தான் அடிச்சிருப்பான். நான் போலீஸ் வரைக்கும் போய் பிரச்சனை பெருசானதுனால நம்மளால எதுக்கு வம்புன்னு சாந்தாக்காவே அவன் அடிக்கலன்னு சொல்லிருப்பாங்க. அத நம்ம அம்மா நம்பிட்டாங்க. இல்ல, அந்த புடவை நம்ம வீட்டை இருக்கவே கூடாது. சக்தி அக்கா என்னக்கா? அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? நாளைக்கு சங்கிலி வந்து கேட்டா என்ன சொல்றது? இந்த புடவை எனக்கு பிடிக்கல, அதனால எரிக்கிறேன். அதை கேட்க அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? வளராதுக்கா, உனக்கு முகூர்த்தத்துக்கு அவங்க வாங்கி கொடுத்த புடவை இது. நீ அந்த அம்மா கொடுத்த புடவையை எரிக்கிறதுக்கு உன் கல்யாண புடவையை எரிச்சிட்டு இருக்க. எப்படி இந்த புடவை நான் எடுத்துட்டு வந்தேன்? எப்படி இந்த புடவை மாறுச்சுன்னு தெரியலையே. முதல்ல நீ ஒரு நிலையிலேயே இல்லக்கா. பாத்தியா? சரி விடு, எரிச்சது எரிச்சதாவே இருக்கட்டும். இத உள்ள வை. வெய்க்கா. எப்படி இந்த புடவை மாறிச்சு துர்கா? இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல. இப்படிதான்க்கா, வாழ்க்கையில சில விஷயங்கள் நடந்து முடிகிற வரைக்கும் புரியாது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் புரியும். ஆனா நிலைமை கை மீறி போயிருக்கும். வரேன்க்கா.
பூஜா. அத்தை என்னத்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கியாச்சா? நான் போனா அந்த விஷயம் முடியாம இருக்குமா? முடிஞ்சிருச்சு பூஜா. நான் ஆசைப்பட்ட மாதிரி இப்ப வெற்றி மேல எந்த கேஸும் கிடையாது. இங்க பாருமா, இனிமே அவ எந்த தப்பு தண்டாவுக்கும் போகாம வீட்லயே அவனை கட்டி போட வேண்டியது ஓ பொறுப்பு தான். புரியுதா? நான் பாத்துக்கிறேன் அத்தை. உனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம், ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அத்தை என்ன விஷயம் அத்தை? இரு சொல்றேன். கோதண்டம், அம்மா கார்ல புடவை வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாங்க. இதை எடுத்துட்டு வரேன். அது உனக்கு ரொம்ப பிடிக்கும் பூஜா. என்னது அத்தை? இந்தாங்கம்மா. ஐயோ இதெல்லாம் கோதண்டம், இது கார் டிக்கில இருந்தது. நான் உட்கார்ந்திருப்பேனே ஒரு சீட்டு, அதுக்கு பக்கத்துல வச்சிருந்தேன். அத போய் கொண்டு வாங்க. அது பூஜாவுக்காக நான் பார்த்து வாங்கினது. போய் கொண்டு வாங்க போங்க. அம்மா அந்த சேலையை தான் அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டேமேம்மா. என்ன கோதண்டம் நீங்க, ஒரு புடவை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா கரெக்டா அத கூட எடுத்துட்டு வர மாட்டீங்களா? அம்மா நீங்க சொன்னப்ப அதுதான் நினைச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேம்மா. என்னங்க நீங்க என்கிட்ட என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா கோதண்டம்? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அது இல்லம்மா, கார்ல புடவை இருக்குன்னு சொன்னதும். போங்க அம்மா போங்க கோதண்டம். அத்தை என்னாச்சு அத்தை? இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்களோட பொண்ணு பூஜா. கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம் தான். அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி என் கால்ல வேற விழுந்து ஆசீர்வாதம் வேற வாங்கினா. சரி அவளுக்கு கொடுக்கலாமேன்னு நான் கார்ல இருந்து ஒரு புடவையை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். இவரு என்னடான்னா, அத்தை என்னாச்சு அத்தை? இல்லடா கண்ணு, நான் உனக்காக. பரவாயில்ல அத்தை, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல பூஜா, நான் உனக்காக பார்த்து வாங்கின புடவை. அத போய் எடுத்துட்டு வந்துட்டாரு. அத கொடுத்துட்டேன். அத நானும் சரியா கவனிச்சிருக்கணும் பூஜா. நானும் அவசரத்துல சரியா கவனிக்காம கொடுத்துட்டேன். சரி இரு பூஜா, நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ அத்தை ஒரு நிமிஷம். என்னத்த நீங்க உங்க அந்தஸ்துக்கும் உங்க மரியாதைக்கும் நீங்க போய் அவங்க கிட்ட திரும்ப அந்த புடவையை கேட்கலாமா? அது சரியா வருமா அத்தை? இப்ப என்ன, கஷ்டப்பட்ட பொண்ணுக்கு தானே அந்த புடவையை கொடுத்துட்டீங்க, அதனால என்ன போகட்டும் அத்தை. அது இல்லம்மா, அது நான் உனக்காக பார்த்து வாங்கின புடவை பூஜா. எப்படியும் அது 1,00,000 ரூபாய் இருக்கும். பரவாயில்ல அத்தை, எவ்வளவு ரூபாங்கிறது முக்கியம் இல்ல. எனக்கு சேலையை விட உங்க மரியாதை தான் அத்தை எனக்கு ரொம்ப முக்கியம். பூஜா, நீ சொல்றத கேக்குறதுக்கே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. எனக்கு பணத்துக்காக எல்லாம் பிரச்சனை இல்ல. அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ரொம்ப தங்கமான மனசு பூஜா. அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதை விடவே நாம நிறைய செய்யலாம். அவங்க எனக்கு பண்ண உதவி பெரிய உதவிதான் பண்ணிருக்காங்க. அந்த புடவை போனதுல எனக்கு என்ன வருத்தம்னா, அது உனக்காக வாங்கினது பூஜா. ஐயோ அத்தை, அவ்வளவுதானே அத்தை. இப்ப நீங்க புடவை வாங்கினா அதே கடைக்கு போன் பண்ணி அதே மாதிரி இன்னொரு புடவை ஆர்டர் பண்ணிடுவோம். சிம்பிள் அத்தை. எவ்வளவு பொறுப்பா தன்மையா பேசுறமா நீ. எனக்கு உண்மையிலேயே உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா? அத்தை உண்மையே சொல்லணும்னா வேற யாராவது இந்த மாதிரி செஞ்சிருந்தா நான் நிஜமாவே செமையா கோவப்பட்டிருப்பேன். ஆனா முதல் நாள்ல இருந்து இங்க நான் தான் மருமகளா வரணும்னு நீங்க சொல்லிட்டே இருப்பீங்கல்ல, இந்த நிமிஷம் வரைக்கும் அதுல எந்தவித மாற்றமும் இல்ல அத்தை. அப்படிப்பட்ட உங்களுக்கு கெட்ட பேர் வரலாமா? வரக்கூடாது அத்தை. நான் இப்பவே அந்த கடைக்கு போன் பண்றேன் பூஜா. அதே மாதிரி புடவைய நான் கொண்டு வர சொல்றேன். அவ்வளவுதான் அத்தை, இது போதும். என்னக்கா, எப்படி புடவைய மாத்தி எரிச்சோன்னு கன்ஃபியூஷனா இருக்கியா? எந்த புடவைய எரிக்கிறோன்னு கூட உனக்கு தெரியலையே. இதுல எப்படிக்கா நீ செலக்ட் பண்ணிருக்க கல்யாணம் கரெக்டா இருக்கும்? சக்திகா, இது புடவை அவசரத்துல எரிச்சுட்டு நாளைக்கு இன்னொன்னு வாங்கிக்கலாம். ஆனா கல்யாணம்ங்கிறது அப்படியாக்கா? துர்கா, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. நீ வேற இதுல இன்னும் என்ன போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாத, அதானே? சக்திகா, உனக்கு இந்த கன்ஃபியூஷன் எப்ப வந்துச்சு தெரியுமா? எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குக்கா. எப்ப நீ செல்வாவை மாலையோட கோவில்ல பாத்தியோ அப்ப
கடைசி நேரமாவது கொஞ்சம் சுதாரிக்கா. ஆனா நீ அது புரியாம ஏன் வாய அடக்கி பாக்குற? சக்திகா, உன் கனவு ஐஏஎஸ்கா. ஆனா இப்போ நீ யார் கூட கல்யாண மேடையில உட்கார போறேன்னு உனக்கு தெரியுதா இல்லையாக்கா? சக்திகா, நான் ஒண்ணு கேக்குறேன்க்கா. இதே மாதிரி ஐஏஎஸ்க்கு படிக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தி சங்கிலிதான் மாப்பிள்ளைன்னு உன்கிட்ட பத்திரிக்கைய நீட்டுனா நீ அவளுக்கு என்னக்கா அட்வைஸ் பண்ணுவ? சொல்லுக்கா. சரி, அத விடு. உன் மனசுல என்ன இருக்குன்னு இப்ப வாச்சும் சொல்லுக்கா. இந்த கல்யாணம், சங்கிலி, சாமிக்கு நீ பண்ண சத்தியம் எல்லாத்தையும் ஒரே ஒரு முறை ஒதுக்கி வச்சுட்டு உன் மனசுல என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுக்கா. உன் மனசுல இருக்கிறது யாருக்கா?